அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கிர பகவான், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 12/2/2024 தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாயிருக்கார். வரக்கூடிய 9/3/2024 அன்னைக்கு சுக்கிரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். சுக்கிரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார். இந்த 26 நாட்கள்ல சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறுகிய காலம்தான் சுக்கிரன் இந்த மகர வீட்டுல இருக்க போறார். ஆனாலுமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, நல்ல திருப்பத்தை நிச்சயம் சுக்கிரன் உண்டாக்கி கொடுப்பார். நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம், நல்ல தன்னம்பிக்கையை கொடுப்பார். ரிஷபராசி அன்பர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நம்பிக்கை துரோகம் இதையெல்லாம் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இழந்ததை திரும்ப மீட்டு பெறவும், அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யத்தை, நல்ல பாண்டிங்கை உருவாக்குறதுக்கும் சுக்கிரன் முக்கியமான கிரகம். இந்த காலகட்டத்துல சுக்கிர பகவான் கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு நல்ல பாண்டிங்கையும் சந்தோஷத்தையும் நல்ல மாற்றத்தையும் குடும்ப வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படுத்த போறார். ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாக்கிய தந்தை ஸ்தானத்துல மகர வீடு உங்களுக்கு பாக்கிய ஸ்தானம் அங்க அமரும் போது சிறப்பு பலன்களை உண்டாக்குவார். சுக்கிரன் இந்த காலகட்டத்துல தனிச்சு அமராம செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருக்கிறது விசேஷம் தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உச்சபலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். சுக்கிரனோட சேர்க்கை பெற்று இந்த காலகட்டத்துல அதிகாரம் அதிகரிக்கும். என்னன்னா செவ்வாய் பூமிக்காரகன், இரத்தக்காரகன், தைரிய வீரியக்காரகன். அவர் உச்சபலம் பெற்று உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காலகட்டம் அற்புதமான காலகட்டம். பூமிக்காரகனான செவ்வாய் உச்சபலத்தோட இருந்து கூடவே உங்க ராசி அதிபதி சுக்கிரன், இன்பத்துக்கு சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிரன் கூடவே செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால பூமி, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு சொந்த வீடுங்கிறதே பெரிய கனவாக இருக்கும். இடம் வாங்கணும், ஒரே ஒரு மனையாவது எனக்குன்னு நான் வாங்கி வைக்கணும்னு நிறைய பேர் கனவோட ஆசையோடு இருந்திருப்பீங்க இல்லையா? இது வரைக்கும் அது நடக்காமலே இருந்தது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு இடம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பையோ வீடு வாங்கக்கூடிய அமைப்பையோ நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். இதுவரைக்கும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்க லக்னாதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருந்தார். இந்த லக்னாதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிருந்ததுனால கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு பலவிதமான ஆரோக்கிய குறைபாடுகள், எதிர்பாராத விபத்து, வழக்கு, இது மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு உடல்நலம் ரொம்ப மோசமா படுத்தி எடுத்திருக்கும். நம்ம யார் பேச்சுக்கும் போகாம நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா கூட வழக்கு தேடி வரும், தொந்தரவுகள் தேடி வரும். கூட இருந்தவங்களே குழிப்பறிச்சிருப்பாங்க. நிறைய அவமானங்களை, அசிங்கங்களை ஃபேஸ் பண்ணியிருப்போம். பூர்வீக இடத்தை விட்டே சிலர் வெளியில போயிருப்பாங்க. பொது காரியங்கள்ல எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க. ஆனா இது மாதிரியான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். 6ஆம் அதிபதியா இருந்து சுக்கிரன் அஷ்டமத்துல மறைஞ்ச போது வேலையில நிறைய பேருக்கு தடங்கல்களை கொடுத்திருக்கும். ஒரு சிலர் இருந்த வேலையை விட்டுட்டு வீட்டிலேயே இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு வேலை
நேரத்துல நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லாம நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் இல்லாம, சம்பளம் இல்லாம, சம்பள உயர்வு இல்லாம, பதவி உயர்வு இல்லாம, வேலையில கடும் நெருக்கடியான சூழலை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும். சிலர் பார்த்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலை தேடி போயிருப்பீங்க. அதுலயும் ஒரு சக்சஸ் இல்லாத நிலையை கொடுத்திருக்கும். நிறைய பேருக்கு படுத்தா தூக்கம் வராம கஷ்டப்பட்டிருப்பீங்க. தூக்கம் முற்றிலுமா கெட்டு இருக்கும். சில பேருக்கு சாப்பிட நேரம் இல்லாம ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. நேரத்துக்கு சாப்பிடாம சிலருக்கு வாயு சம்பந்தமான உபாதைகள், வயிறு சம்பந்தமான உபாதைகளை எல்லாம் கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு விபத்து, வழக்கு இதெல்லாம் தேடி வந்திருக்கும். ஒரு சிலர் பந்தயம், லாட்டரி, ரேஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல போய் அடி மேல அடிபட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு கை தேர்ந்த தொழிலா இருந்தாலும் வழி வழியா நீங்க அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த தொழில்ல எக்ஸ்பர்ட்டானவங்களா இருந்தா கூட கடந்த காலகட்டங்கள்ல உங்க தொழில்ல மிகப்பெரிய சரிவை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. வேலையாட்களும் ஒழுங்கா அமையாம உங்க வேலையிலையும் பெருசா முன்னேற்றம் இல்லாம ரொம்பவே கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வு கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்புகள் உண்டாகும். உங்க ராசி அதிபதி லக்னாதிபதி பாக்கிய தந்தை ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால பாக்கியங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும். விருப்பமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நிறைய பேர் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வீங்க. சில பேர் இன்ப சுற்றுலா மேற்கொள்வீங்க. குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, பயணங்களால மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடுங்கிறது ஒரு கனவாவே இருந்திருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யணும், இந்த மாதிரி கனவுகள் இருக்கும். இந்த காலகட்டம் அதுக்கு சாதகமான காலகட்டம். உங்க கனவுகள் நனவாகக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் சார்ந்த வேலைகளுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான காலகட்டம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்வீங்க. இவ்வளோ நாளாக பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பிஆர் கிடைக்கல, இல்லைன்னா விசா அப்ளை பண்ணி விசா கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். விசா கிடைச்சி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பிஆர் கிடைச்சி நிரந்தரமா வெளிநாட்டில் தங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஒரு சிலர் மேல் படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி நிறைய பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீக நாட்டத்தையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலருக்கு தந்தை மீது பாசம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஆனாலுமே விரையாதிபதியான செவ்வாய் அங்க சேர்க்கை பெற்றிருக்கிற காரணத்தினால தந்தையுடைய பாசத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டாகலாம். அதே மாதிரி இதே சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகவும் வருவார். ருண ரோக சத்ருஸ்தானம், நோய் எதிரிகள் ஸ்தானம். அப்போ 6ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால பலருக்கும் வேலை தேடி வரக்கூடிய அமைப்பு, வேலை தொழில்ங்கிற விஷயம் சிறப்பா கொடுக்கும். ஆனாலுமே 6ஆம் அதிபதி தந்தை ஸ்தானமான இந்த 9ல் அமர்வதனால தந்தைக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தந்தை அல்லது தந்தை வர்க்கம் சார்ந்தவங்க கிட்ட அனுசரணையான போக்கை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தந்தையோட இணக்கமா நடந்துக்க பாருங்க. தந்தையுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தந்தைக்கு சிறிய உடல் உபாதைனா கூட உடனடியா மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதனால உடனடியா சரி செய்ய முடியும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கினா கடனை பெருக்கி விடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. விரையாதிபதியோட உங்க லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க. உங்க பணத்தை கடனா கொடுத்தீங்கன்னா திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கடனையும் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பயணம் சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு சாதகமான காலகட்டம் இது. டிராவல்ஸ், ஏஜென்சி இது மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். தந்தையோட
தந்தையுடைய வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு இது பொற்காலமா இருக்கும். சிலருக்கு ஆசிரியர்களோட மூத்தோர்கள் கிட்ட பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்களை, ஆசிரியர்களை, வயதில் மூத்தவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு தந்தையோட பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு, தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகுது, இது மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதனால தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு தந்தையுடைய சொத்தை அனுபவிக்கிறதுல தடைகளை கொடுக்கும், சிலருக்கு சொத்துல வழக்கு கொடுக்கும். ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டத்தில் யாருக்கும் போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்துல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க யாருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டீங்களோ அவங்க தப்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு பதிலாக நீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்க பாருங்க. சிலருக்கு தந்தைக்கு வாயு சம்பந்தமான தொல்லைகள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு பரம்பரை வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தை சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் காரணத்தினால அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகவும் சாதகமான காலகட்டமா பொற்காலமா இருக்கும். இருந்தாலும் அங்க சூரியன் சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார். பொதுவா சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் அங்க சேர்க்கை பெற்று இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால அரசியல்வாதிகள், அரசு துறையில இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. எந்த விஷயத்தையும் சற்று யோசிச்சு செய்யறது மூலமா அவங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளோட பகை ஏற்படாம பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா இது ஒரு காலமா இருக்கும். நீங்க எதையுமே யோசிச்சு பண்ணீங்கன்னா எதிலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வதனால நிறைய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சி மூலமா இருக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமா இருக்கும். நீங்க எடுத்த காரியத்துல நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஆனா கொஞ்சம் 6ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கும் காரணத்தினால யோசிச்சு பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நிறைய பேருக்கு தடைப்பட்ட திருமண காரியங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும். லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வதனால திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழில் பாக்கியம், இது மாதிரி சகல பாக்கியங்களையும் கொடுக்கும். நீண்ட காலமா திருமணம் ஆகாம தடைப்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு 100% திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஆனா ஒரு சிலருக்கு 6ஆம் அதிபதியா இருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வதனால பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடைகளையும் உண்டாகும். அதனால கணவன் மனைவி உறவுல சிறு சிறு விரிசல்களும் உண்டாகலாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது, அனுசரித்து செல்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. பெற்றோருக்கு தெரியாம காதல் திருமணம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு நல்லது. ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரக்காரகனான செவ்வாயும் பெண்களுக்கு கலத்திரக்காரகனான சுக்கிரனும் இணைந்திருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். தவறான பாதையில செல்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க. குறிப்பா வாழ்க்கை சார்ந்த முடிவெடுக்கும் போது கவனம் தேவைப்படும். பணவரவை பொறுத்த வரைக்கும் தாராளமா இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வதனால தனவரவு பணவரவுங்கிறது தாராளமா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். இருந்தாலும் 6ஆம் அதிபதியா அதே சுக்கிரன் இருக்கிறதுனால கடன் வாங்குறத மட்டும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணவரவு தாராளமாவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கிரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் வரும். மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும். இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும். பெரும்பாலும் மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரை இந்த காலகட்டம் சுக்கிரஹோரையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க. அதனால காலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 இந்த நேரத்துல சுக்கிரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும், எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.